பிராத்மிக் பார்ட் 19. இது எல்லாமே செய்யப்படு பொருள் குன்றாத வினை. ஆங்கிலத்தில் டிரான்சிட்டி இன்ட்ரான்சிட்டின்னு சொல்லுவோம். மைனே காயா, நான் சாப்பிட்டேன். தும்னே பியா, நீ குடித்தாய். உன்ஹோங்னே தியா, அவர் தந்தார். ஹம்னே கரிதா, நாங்கள் வாங்கினோம். உஸ்னே ரோட்டி காயி, அவள் ரோட்டி சாப்பிட்டாள். இது எல்லாமே நான் முன்னே சொன்னது மாதிரி செய்யப்படு பொருள் குன்றாத வினை. லெசன் பார்ப்போம். தும்னே ஆஜ் கியா காயா, நீ இன்று என்ன சாப்பிட்டாய். நீ இன்று என்ன சாப்பிட்டாய். இதில் சாப்பிட்டது என்னன்னு தெரியாது. அதனால் இந்த காயா அப்படிங்கிற இந்த வார்த்தை தான் இங்கே சப்ஜெக்டாக வந்திருக்கு. தும்னே ஆஜ் கியா காயா, மைனே ஆஜ் பாத் காயா, நான் இன்று சாதம் சாப்பிட்டேன். தும்னே சபேரே கியா பியா, நீ காலையில் என்ன குடித்தாய். மைனே சபேரே தூத் பியா, நான் காலையில் பால் குடித்தேன். ராஜு நே ஆஜ் கியா படா, ராஜு இன்று என்ன படித்தான். உஸ்னே ஆஜ் ஏக் சபக் படா, அவன் இன்று ஒரு பாடம் படித்தான். ராஜு நே ஹிந்தி பாட் படா, ராஜு இந்தி பாடம் படித்தான். மாஸ்டர் நே ஆஜ் உசே தோ கண்டே படாயா, மாஸ்டர் இன்று அவனுக்கு 2 மணி நேரம் பாடம் எடுத்தார். படாயானா கற்றுக் கொடுத்தார். ஏ கத் கிஸ்னே லிக்கா, இந்த லெட்டர் யார் எழுதியது. இந்த கடிதம் யார் எழுதியது. ஏ கத் ஹம்னே லிக்கா, இந்த லெட்டர் நாங்கள் எழுதினோம். கியா ஆப்னே இசே படா, தாங்கள் இதை படித்தீர்களா. நஹி மைனே இசே அபி தக் நஹி படா, இல்லை, நான் இதுவரையில் இதை படிக்கவில்லை. மாமானே தும்கோ கித்னே ருப்யா, மாமானே தும்கோ கித்னே ருப்யே தியே, மாமா உனக்கு எத்தனை ரூபாய்கள் கொடுத்தார். உன்ஹோங்னே முஜே 800 ருப்யே தியே, அவர் எனக்கு 800 ரூபாய்கள் 800 ரூபாய்கள் கொடுத்தார். உன் ருப்யோங் சே தும்னே கியா கியா கரிதே, அந்த ரூபாய்களில் நீ என்னென்ன வாங்கினாய். ஹம்னே தீபாவளி கேலியே நயே கபட்டே கரிதே, நாங்கள் தீபாவளிக்காக புதிய ஆடைகளை வாங்கினோம். ஹம்னே பச்சோங் கேலியே பட்டாக்கே கரிதே, நாங்கள் குழந்தைகளுக்காக பட்டாசு வாங்கினோம். மைனே ராஜு கேலியே ஏ கலம் கரிதி, நான் ராஜுவுக்காக ஒரு பேனா வாங்கினேன். தும்னே ஏ கமீஜ் கப் கரிதி, நீ இந்த ஆடையை எப்பொழுது வாங்கினாய். மைனே ஏ கமீஜ் கல் கரிதி, நான் இந்த ஆடையை நேற்று வாங்கினேன். தும்னே இசே கித்னே ருப்யே மே கரிதா, நீ இதை எத்தனை ரூபாய்கள் கொடுத்து வாங்கினாய். மைனே இசே 100 ருப்யே மே கரிதா, மைனே இசே 100 ருப்யே மே கரிதா, நான் இதை 100 ரூபாய்க்கு வாங்கினேன். மைனே ஆஜ் 4 கத் லிக்கே, நான் இன்று 4 கடிதம் எழுதினேன். தும்னே மேரே கபடே கஹாங் ரக்கே, நீ என்னுடைய சட்டையை ஆடைகளை எங்கே வைத்தாய். மைனே ஆப்கே கபட்டே அல்மாரி மே ரக்கே, நான் தங்களுடைய ஆடைகளை அலமாரியில் வைத்தேன். பிரியங்கா நே கித்னி ரோட்டியாங் காயி, பிரியங்கா எத்தனை ரொட்டிகள் சாப்பிட்டாள். பிரியங்கா நே 3 ரோட்டியாங் காயி, பிரியங்கா 3 ரொட்டிகள் சாப்பிட்டாள். அறிஞ்சொரு பொருள் பாருங்கள்.
கத் லெட்டர் கடிதம். பட்டாக்கா கிரேக்கர் பட்டாசு. கமீஜ் ஷர்ட் சட்டை. படானா டு டீச் கற்பித்தல். अभ्यास. एक वाक्य में उत्तर दीजिए. ये खत किसने लिखा? ये खत किसने लिखा? ये खत हमने लिखा. तुमने ये कमीज कब खरीदी? நீ இந்த ஆடையை எப்பொழுது வாங்கினாய்? मैंने ये कमीज कल खरीदी. நான் இந்த சட்டையை நேற்று வாங்கினேன். तुमने मेरे कपड़े कहाँ रखे? நீ என்னுடைய ஆடையை எங்கே வைத்தாய்? मैंने आप कपड़े अलमारी में रखे. நான் தங்களுடைய ஆடையை அலமாரியில் வைத்தேன். நெக்ஸ்ட்டு 20 பார்ட் பீஸ் பாடம் 20. இது பிராத்மிக் கேல் விளையாட்டு. ராகவ் इधर आओ. राघव इंगे वा. आज तुम इतनी देर से क्यों आए? நீ இன்று இத்தனை நேரம் கழித்து ஏன் வந்தாய்? ஆஜ் ஸ்கூல் மே ஏக் மேஜ் தா. இன்று பள்ளியில் ஒரு விளையாட்டு இருந்தது. மே 8 பஜே தக் வஹாங் தா. நான் அங்கே 8 மணி வரை இருந்தேன். மேரா தோஸ்த் தருண் பி மேரே சாத் தா. என்னுடைய நண்பன் தருணும் என்னுடன் இருந்தான். ஹம் தோனோங் அபி யஹாங் ஆயே. நாங்கள் இருவரும் இப்பொழுது இங்கே வந்தோம். ஆவோ தருண் தும் கஹாங் ரகத்தே ஹோ. வா தருண், நீ எங்கே வசிக்கிறாய்? மே நெஹ்ரு நகர் மே ரகத்தா ஹோ. நான் நெஹ்ரு நகரில் இருக்கிறேன். துமாரே பிதாஜி கா நாம் கியா ஹை? உன்னுடைய அப்பாவின் பெயர் என்ன? மேரே பிதாஜி கா நாம் நாராயண் ஹை. என்னுடைய அப்பாவின் பெயர் நாராயணன். வே கஹாங் காம் கர்த்தே ஹை. அவர் எங்கே பணிபுரிகிறார்? வே டாக்கர் மே காம் கர்த்தே ஹை. அவர் போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறார். ராம் நே கல் வாலிபால் பகுத் அச்சா கேலா. ராம் நேற்று வாலிபால் நன்றாக விளையாடினான். உஸ்கோ இனாம் பி மிலா. அவனுக்கு பரிசும் கிடைத்தது. ஆஜ் முஜே பி இனாம் மிலா. இன்று எனக்கும் பரிசு கிடைத்தது. கேல் மே ஓ பகலாத்தா அவுர் மே தூஸ்ரா தா. விளையாட்டில் அவன் முதலாவதாக இருந்தான், நான் இரண்டாவதாக இருந்தேன். அச்சா தும் கிரிக்கெட் கேல்னா ஜான்தே ஹோ. நல்லது, நீ கிரிக்கெட் விளையாட்டு விளையாடுவாயா? ஜி ஹா மே கிரிக்கெட் கேல்னா பி ஜான்தா ஹூ. நான் கிரிக்கெட் விளையாட்டும் விளையாடுவேன். கிரிக்கெட் விளையாட்டும் எனக்கு தெரியும். கியா தும் பைஸ்கட் பால் பி கேல்தே ஹோ. நீ பேஸ்கட் பால் விளையாடுவாயா? ஜி நஹி மே பேஸ்கட் கேல்னா நஹி ஜான்தா. எனக்கு பேஸ்கட் விளையாட்டு தெரியாது. பேஸ்கட் பால் பி ஏக் அச்சா கேல்கை. பேஸ்கட் பாலும் ஒரு நல்ல விளையாட்டு தான். ரோஜ் கோயி கேல் கேல்னா தந்துருஸ்தி கேலியே அச்சாகை. தினமும் ஏதாவது விளையாட்டு விளையாடினால் உடல் நலத்திற்கு நல்லது. சப்தார்த் பகலா ஃபஸ்ட்டு முதலாவது, दूसरा सेकंड இரண்டாவது. अभ्यास. एक वाक्य में उत्तर दीजिए. तुम कहाँ रहते हो? நீ எங்கே வசிக்கிறாய்? मैं नेहरू नगर में रहता हूँ. நான் நேரு நகரில் வசிக்கிறேன். तुम्हारे पिताजी का नाम क्या है? உன்னுடைய அப்பாவின் பெயர் என்ன? मेरे पिताजी का नाम नारायण है. என்னுடைய அப்பாவின் பெயர் நாராயணன். तुम्हारे पिताजी कहाँ काम करते हैं? உன்னுடைய அப்பா எங்கே வேலை செய்கிறார்? मेरे पिताजी डाकघर में काम करते हैं. என்னுடைய அப்பா தபால் நிலையத்தில் பணிபுரிகிறார். சங்கியா எண்கள் 30 வரைக்கும் முன்னாடி பார்த்தோம். இது 31. 31 50 வரைக்கும் இது. 21 31 21 32
32, 33, 33, 34, 34, 35, 35, 36, 36, 37, 37, 38, 38, 39, 39, 40, 40, 41, 41, 42, 42, 43, 43, 44, 44, 45, 45, 46, 46, 47, 47, 48, 48, 49, 49, 50, 50, 50, 50. இதில் கால், அரை, முக்கால், பாவ், கால், ஆதா, அரை, பவுன், முக்கால், ஒன்னேகால், சவா, ரெண்டேகால், சவா தோ. அந்த குறிப்பிட்ட நம்பர் என்னவோ அதை பின்னாடி சேர்த்துக்க வேண்டியதான். சவா தோ ரெண்டேகால், சவா தீன் மூணேகால், சவா சார் நாலேகால். காலுக்கு மட்டும் பாவ், ஒன்னேகால் சவா, சவான்னா ஒன்னேகால், ரெண்டேகால்னா சவா தோ, மூணேகால் சவா தீன், நாலேகால் சவா சார். அடுத்து அரை, ஆதா, ஒன்றரை, டேடு, அரை, ஆதா, ஒன்றரை, டேடு, ரெண்டரை, டாயி, டாயினா ரெண்டரை, ஆதா அரை, டேடு ஒன்றரை, டாயி ரெண்டரை, சாடே தீன், சாடே தீன் மூணரை, சாடே சார் நாலரை, சாடே சார் நாலரை. மணி ரெண்டரைனா டாயி, மணி மூன்றரைனா சாடே தீன், சாடே சார் நாலரை, மணி அரைனா ஆதா, டேடுனா ஒன்றரை மணி. பவுன் முக்கா, பவுன்னா முக்கா, பவுனே தோன்னா ஒன்றே முக்கா. ஒரு நம்பர் சேருது, இங்கே ஏக்கில் இருக்குது, ஆனால் தோன்னு சேர்க்குறோம். பவுன்னா முக்கா, ஒன்றே முக்கா. பவுனே தீன் ரெண்டே முக்கா, பவுனே சார் மூணே முக்கா, பவுனே பாஞ்ச் நாலே முக்கா. இதை மட்டும் நினைவில் வச்சுக்கணும். இந்த பிராத்மிக்கில் ஃபஸ்ட்டு பாகம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்ட் பத்திய. தேங்க்யூ.